அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 2 சதவீதமும் தனிவட்டியும் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 3வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. மொத்தமுள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணியின் சதவீதம் என்ன? இது நாம் பின்னமாக எழுத முடியும். ஒரு பின்னத்தை சதவீதமாகவும் மாற்றத் தெரியும். கொடுத்துருக்கிற கணக்கை எப்படி பின்னமாக மாற்றுறது? மொத்தமுள்ள 20 மணிகளில், மொத்தமாக அவங்கக்கிட்ட 20 மணிகள் இருக்குது. அது வெவ்வேறு வண்ணங்களில் இருக்கலாம். சிவப்பு வண்ணங்களில் உள்ள மணிகள் 5. இப்போ மொத்தமாக 20 மணிகள் அப்படிங்கும்போது பகுதியில் தான் 20 போடணும். அதில் 5 மணிகள் சிவப்பு அப்படிங்கும்போது அதை தொகுதியில் போட்டுக்கணும். 5/20 சதவீதமாக மாற்றணும். ஃபஸ்ட்டு மாடல் படியே போட்டுடலாம். பகுதியில் 100 இருந்தால் அதனை சதவீதமாக ஈஸியாக எழுத முடியும். தொகுதியில் இருக்கிற நம்பர் போட்டு அப்படியே சதவீத குறி போட்டுக்க முடியும். இப்போ பகுதியில் 20 தான் இருக்குது. நாம் மாற்றிக்கலாம். 20ஐ 5ஆல் பெருக்கும்போது 100 கிடைக்கும். பகுதி 5ஆல் பெருக்கும்போது தொகுதியும் சேம் அதே நம்பரால் பெருக்கணும். ஒரு பின்னத்தை பகுதி மற்றும் தொகுதியை ஒரே எண்ணால் பெருக்கும்போது அதனுடைய மதிப்பு மாறாது. தொகுதியும் பெருக்கிக்கோங்க. 5 25. பகுதியும் பெருக்கிக்கோங்க. 20 × 5 = 100. இப்போ பாருங்கள், இந்த பின்னத்தின் பகுதி 100ன்னு வந்துருச்சு. ஸோ தொகுதியில் இருக்கிற எண் 25 சதவீத குறி போட்டுக்க முடியும். 100க்கு எவ்வளோ அப்படிங்கிறது தான் சதவீதம். இந்த கணக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம்? 20க்கு 5ன்னா 100க்கு 25. மற்றொரு முறையிலையும் போடலாம் பாருங்கள். 5/20 அதை அப்படியே 100ஆல் பெருக்கிக்கணும். 100ல் எத்தனை முறை 20 இருக்குன்னா 5 முறை இருக்குது. 5 × 5 25. ஸோ நேரடியாக 25% அப்படின்னும் போட்டுக்கலாம். இந்த மாடல் உயர் வகுப்பில் தான் பயன்படுத்துவீங்க. ஸோ பேசிக்காக பயன்படுத்தணுன்னா இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கலாம். புத்தகத்தில் எப்படி போட்டிருக்காங்க? 5/20 அதை 100/100ஆல் பெருக்கிக்கணும். 100/100 இந்த பின்னத்தின் பகுதியில் 100 இருக்கா? ஸோ 100% எழுத முடியும். 5/20 × 100%. நம்ம இங்கே சொன்னோம் இல்லையா, ஒரு பின்னத்தின் பகுதியில் 100 இருந்துச்சுன்னா தொகுதியில் இருக்கிறத சதவீத குறியாக போட்டுக்கலாம் அப்படின்னு. இப்போ அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. 5 × 100% 500%. 500%ஐ 20ஆல் வகுக்கணும். தேர்ஃபோர் 25% கிடைக்கும். எடுத்துக்காட்டு 4வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.